இப்போ நம்ம சேனலில் முதல் முறையாக இவ்வளோ பெரிய டிவி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்மோஸ்ட் இதோட அகலம் வந்து என்னுடைய ஹைட்டை விட பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது 2-in-1 டிவியாக நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் டிவியாக யூஸ் பண்ணலாம். அதே வந்து நீங்கள் ஃப்ரேம் இதில் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதை வந்து ஒரு வால் பெயிண்டிங் மாதிரி யூஸ் பண்ணலாம். சாம்சங் உடைய 65-inch QLED ஃப்ரேம் டிவியுடைய அன்பாக்சிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதோட சாம்சங் பிக் டிவி டே சேலும் போயிட்டுருக்கு. இது 24 டிசம்பர் ஆரம்பித்து இந்த மாதம் கடைசி 31 ஜனவரி வரைக்கும். இதில் நியோ QLED டிவி, ஃப்ரேம் டிவி, ஃப்ரீ ஸ்டைல் எல்லாமே ஆஃபர் இருக்குது. இதை வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ கேலக்ஸி Z Fold 4 இருக்குது. அதுக்கப்புறம் A23 ஃப்ரீ ஆஃபர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் பார், கேஷ்பேக் ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஆஃபர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதையும் செக் பண்ணலாம். ஃப்ரேம் டிவி அன்பாக்ஸ் பண்ண உடனே பாக்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நீட்டாக பேக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. உள்ள வந்து உங்களுக்கு ஒன் கனெக்ட் பாக்ஸ் இருக்குது. அதோட டிவி ஸ்டாண்ட் இருக்குது. தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வால் மவுண்ட்டும் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து உங்களுக்கு செட்டப் மேனுவல் அவைலபிளாக இருக்குது. எப்படி டிவியை செட் பண்ணணும்னு யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இதோட வந்து நீங்கள் செட்டப் பண்ணுறதுக்கான கிட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பாக்ஸில் ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. இதோட வந்து ரிமோட் ரொம்பவே ஸ்மார்ட், ஸ்லீக், அதோட சோலார் சப்போர்ட்டோட வருது. அதோட ஃப்ரேம் டிவி உள்ள ரொம்பவே ஸ்லீக்காக தின்னாக இருக்குது. பேக் சைட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ளீன் ஃபினிஷ், எந்த போர்ட்ஸுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வால் மவுண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஸ்டாண்ட் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். மற்றபடி வந்து பேக் சைடில் எந்த போர்ட்ஸுமே இல்லை. ஸோ டிவி பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்காக நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் டிவி ஆர்டர் பண்ணுறீங்க, சர்வீஸ் பர்சன் வந்து பண்ணும்போது தான் வந்து ஒரு வேளை ஏதாவது டேமேஜ் இருந்தாலும் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அவங்க எந்த எக்ஸ்சேஞ்சுமே பண்ண மாட்டாங்க. நான் கூட வந்து சர்வீஸ் பர்சன் வச்சு தான் வந்து இதை ஓப்பன் பண்ணேன். அவங்க தான் வால் மவுண்ட் பண்ணி எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதோட டிவிக்கான ஃப்ரேம் வந்து என்னுடைய வுட் கலர் மேட்ச் பண்ணி தான் வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஒயிட் கலரும் அவைலபிளாக இருக்குது. எப்படி வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரேமும் வந்து அழகாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் ஃப்ரேம் டிவி ஃபிட் பண்ணியாச்சு. ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இந்த டிவி பார்த்தீங்கன்னா வந்து 43 இன்ச்சஸில் ஸ்டார்ட் பண்ணி 75 இன்ச்சஸ் வரைக்கும் நிறைய சைஸஸில் இருக்குது. இங்கே மாட்டியிருக்கிறது வந்து 65 இன்ச்சஸ். இதோட அகலம் வந்து 163 சென்டிமீட்டர். அந்த அளவுக்கு அகலமான ஒரு டிவி. ஸோ சாம்சங் ஃப்ரேம் டிவி 65 இன்ச்சஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சாம்சங் ஃப்ரேம் டிவி மற்ற டிவியை விட ஒரு புது கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது டூவல் மோட் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக யூஸ் பண்ணும்போது வந்து இந்த ஹோம் ஸ்க்ரீனோட வந்து ஒரு டிவியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து நம்ம இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறோம் அப்படிங்கும்போது வந்து இதை ஒரு ஆர்ட் ஃபேக்டராக, ஒரு வால் பெயிண்டிங் மாதிரி யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃப்ரேம் டிவியுடைய மெயின் கான்செப்ட். ஸோ நார்மல் டிவி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி இருக்கும். பட் ஃப்ரேம் டிவியில் வந்து நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு வால் பெயிண்டிங், ஒரு நல்ல வால் ஆர்ட் எப்போவுமே 24 ஹவர்ஸ் உங்கள் வீட்டில் மாட்டின மாதிரி வந்து ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தரதுக்காக தான் இந்த ஃப்ரேம் டிவி கான்செப்ட் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வால் பெயிண்டிங்கை இன்னும் ரியலிஸ்டிக்காக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நார்மல் டிவிலேருந்து இங்கே என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டிஸ்பிளே வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நார்மல் டிவியில் எப்படி இருக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே, கன்வென்ஷனல் டிஸ்பிளே இருக்கும். ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு மேட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கன்வென்ஷனல் டிஸ்பிளேலேருந்து மேட் டிஸ்பிளேயில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வந்து உங்களுக்கு வால் பெயிண்டிங் வந்து ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷ் மாதிரி இது காட்டும். பட் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது ஈவனாக கிளாஸியாக இருக்கும். பட் பார்க்கறதுக்கு ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷ், ஒரு பேப்பர், ஒரு வால் பெயிண்டிங் இருந்த மாதிரியே இருக்கும். அதே சமயத்தில் கன்வென்ஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் வரும். நம்ம இங்கே டிவி மாட்டியிருக்கோம் அப்படின்னா எதிரில் ஜன்னல் இருந்தால் அப்படியே ஜன்னல் தெரியும். நம்ம டியூப்லைட் ஆன் பண்ணால் டியூப்லைட் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். நான் நின்றுட்டு இருந்தேன்னா கூட அது ரிஃப்ளெக்ஷன் தெரியும். இங்கே மேட் ஃபினிஷில் உங்களுக்கு ஜீரோ ரிஃப்ளெக்ஷன். நீங்கள் ஒரு லைட்டை வச்சா கூட ரிஃப்ளெக்ஷன் ஆகாது. எதிரில் ஒரு ஜன்னல் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் ரிஃப்ளெக்ஷன் தெரியாது. நீங்கள் நின்றுட்டு இருந்தாலும் ரிஃப்ளெக்ஷன் தெரியாத அளவுக்கு இந்த டிஸ்பிளேவை வந்து இவங்க என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜீரோ ரிஃப்ளெக்ஷனை வந்து நம்ம டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் லைட்டு, ரிங் லைட்டே வந்து டைரெக்டாக நான் காட்டுறேன். ஸோ நீங்களே பார்க்கலாம். வெறும் உங்களுக்கு லைட் ஸ்ப்ரெட் ஆகுது, அங்கே ரிஃப்ளெக்ஷன் எதுவுமே தெரியல. வால் பெயிண்டிங் அப்படியே வந்து நேச்சுரலாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த வால் பெயிண்டிங் வந்து ஆர்ட் மோடில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆர்ட் ஒர்க்ஸ் அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 1600க்கு மேலே லைப்ரரியாக ஆர்ட் ஒர்க்ஸ் இருக்குது, வால் பெயிண்டிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாகவும் சிலது அவைலபிளாக இருக்குது. பே பண்ணி வாங்குற மாதிரியும் வந்து உங்களுக்கு நிறையா லைப்ரரி
லைப்ரரிஸ் அவைலபிளாக இருக்குது. அதோட நம்மளுடைய ஃபோட்டோஸும் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது, கேலரியில் இருக்குது, இதோட சிங்க் பண்ணி நம்மளுடைய ஃபோட்டோஸ் இல்லை ஆன்லைனில் இருக்கக்கூடிய வால் பெயிண்டிங் எல்லாமே நீங்கள் உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1600+ மேலே வேர்ல்ட் கிளாஸ் ஆர்ட்டும் இதில் அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதோட இந்த வால் பெயிண்டிங்கை ரியலிஸ்டிக் ஆக்கிறதுக்கு வந்து இங்கே ஃப்ரேமும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய வுட் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுவும் மினிமம் சைஸ் தான். பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாலுக்கும் டிவிக்கும் ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்லிம் சீம்லெஸ்ஸாக ஃபிக்ஸ் ஆகிடும். பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் இங்கே ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் 2.5 தான் உங்களுக்கு ஃப்ரேம் சைஸ். அதோட ஃப்ரேம் இல்லைனாலுமே வந்து உங்களுக்கு டிவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின் பெசிலோட கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து எவ்வளோ முடியுதோ ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் எந்த போர்ட்ஸோ ஒயர்ஸுமே கிடையாது. அது தனியாக நம்ம கனெக்ஷன் பாக்ஸில் தான் கொடுக்கணும். இங்கே ஒரே ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒயர் மட்டும்தான் உங்களுக்கு டிவிலேருந்து வரும். பொதுவாக மற்ற டிவியில் பேக் சைடில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் எல்லாமே இவங்க கனெக்ஷன் பாக்ஸ், ஒன் கனெக்ஷன் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்து இதில் தான் எல்லா போர்ட்ஸுமே இருக்குது. ஒயர் இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒன் கனெக்ட் பாக்ஸில் ஹார்ட்வேர் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 HDMI போர்ட் இருக்குது, ஆப்டிக்கல் போர்ட் இருக்குது, இது கூடவே USB போர்ட் எல்லாமே இதில் இருந்தாலும் ஹைலைட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து இதில் வந்து HDMI EARC இந்த போர்ட் அவைலபிளாக இருக்குது. அதனால ஆடியோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ்டாக இருக்கும். இது கூடவே HDM1 ஹை ஃப்ரேம் ரேட் போர்ட் இருக்குது. இந்த போர்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் விளையாடும் போது வந்து 4Kல நீங்கள் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இந்த போர்ட்டும் இதில் அவைலபிளாக இருக்கு. ஸோ மெயின் டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ஒயர் தான். ஸோ இடமே உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இந்த ஒயரும் உங்களுக்கு 5 மீட்டர் வரைக்கும் இருக்கு. எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒயர்ஸோட வந்து கிளட்டர்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து ஃப்ரேம் டிவியை வந்து இவங்க நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து லேட்டஸ்ட் QLED டெக்னாலஜியோட கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா பிராண்ட்ஸுமே ஸ்மார்ட் டிவியில் வந்து QLED தான் கொடுக்குறாங்க. QLED அப்படின்னு சொல்லும்போது குவாண்டம் LED டெக்னாலஜி. ஸோ நார்மல் OLEDலேருந்து இதில் சில அட்வான்டேஜஸ் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன். நார்மல் OLED டிவி வந்து நீங்கள் 10 வருஷம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு QLED டிவியை வந்து நம்ம 15 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு லைஃப் ஸ்பேன் நல்லாயிருக்கும். ஏன்னா ஓன் லைட் இதை இமர்ஜ் பண்ணுறதுனால கலர்ஸுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 1080 விட நீங்கள் பெஸ்ட் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் 4Kல வாட்ச் பண்ணணும். இந்த அளவுக்கு வந்து பெஸ்ட் 4K டிவி இது வரைக்கும் பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் 4Kல ரொம்பவே நல்லா இருக்கு. டிவி வந்து டைசன் OSோட கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் வந்து டிஃபால்ட்டா 100 ஹெர்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட் ஒயிட் கலர்ல லைட் வெயிட்டா இருக்கு. இங்க ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹோம் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன ஆப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது மட்டும் நெட்ஃப்ளிக்ஸ், சாம்சங் உடைய டிவி ப்ளஸ், டிஸ்னி ஹாட்ஸ்டார், பிரைம் வீடியோ, இது 3 தான் வந்து அதிகமாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அது டிஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்குது. அதனால ஜஸ்ட் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் போயிடும். ஸோ வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் வந்து உங்களுக்கு சோலார் பேனலோட வர்றதுனால பேட்டரிஸே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த சோலார் பேனலும் இன்டோர் லைட்டிங்ஸ்லேயே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதோட இந்த ரிமோட் வந்து ரேடியோ வேவ் ஹார்வெஸ்டிங்கோட வர்றதுனால வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வைஃபை சிக்னல், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இதுலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடும். அப்படி இல்லைனா கூட டைப் சி போட்டிருக்கு, அது வழியாகவும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரிஸ் யூஸ் பண்ண தேவையில்லை இதுக்கு. ஸோ ரிமோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி மட்டும் இல்லை, ஈகோ ஃப்ரெண்ட்லியாகவும் கொடுத்துருக்காங்க. பிளே ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணி விளையாடுறீங்க அப்படின்னா 120 Hz VRR சப்போர்ட் இருக்கிறதுனால வந்து லைவ்லியாக கேம் விளையாடுறதுக்கும் வந்து இந்த ஸ்மார்ட் டிவி சப்போர்ட் பண்ணும். அடுத்ததாக சவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்மார்ட் டிவி மாதிரி இதுலேயும் உங்களுக்கு டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்குது, 3D டால்பி அட்மோஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் வயர்லெஸ் டால்பி அட்மோஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதோட ஃப்ரேம் டிவியில் 40 வாட் ஸ்பீக்கர் இருக்குது. இது சப் ஊஃபர் காம்பினேஷனோட வருது. டிவி சவுண்டே நல்லாயிருக்கு. வேணும்னா நீங்கள் சவுண்ட் பாரும் அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு Q Symphony ஃபீச்சர் இருக்குது. வந்து நீங்கள் சவுண்ட் பாரை கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து டிவி ஸ்பீக்கர்ஸை ஆஃப் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக டிவி ஸ்பீக்கர், சவுண்ட் பார் ரெண்டுமே சிங்க் ஆகி வந்து ஒரு 3D சவுண்ட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொண்டு வரும். அதோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OTS, அதாவது ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் சவுண்ட். அது இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சர்ஃபிங் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இங்கே சர்ஃபிங் பண்ணும்போது வந்து தண்ணி சத்தம் தனியாக கேட்கும். அதே சமயத்தில் சர்ஃபிங் பண்ணுறது வந்து அப்படியே உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணிகிட்டே போகும்.
இருக்கும். அதனால் வந்து பக்கத்தில் நின்று அந்த சர்ஃபிங்கை நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஜெக்டை வந்து ட்ரேஸ் பண்ணி உங்களுக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு தியேட்டர் எஃபெக்ட், டிஃப்ரெண்ட் சைட்லேருந்து சவுண்ட் வரும். அந்த மாதிரி வந்து ஒரு ரியல் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி வந்து கோடெக் இன்டகிரேட் பண்ணி 3D சவுண்ட் டெக்னாலஜி, அதாவது OTS இதில் அவைலபிளாக இருக்குது. பட் இதில் வந்து ஸ்பேஸ் ஃபிட் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ரூமுடைய சைஸ், அக்கௌஸ்டிக்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சவுண்ட் அடாப்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு பிரில்லியன்ட் ஃபீச்சர் வந்து இந்த டிவியோட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே கேட்கலாம். எந்த அளவுக்கு என்னுடைய மைக் கேட்ச் பண்ணதுன்னு தெரியல, பட் ஒரு சரவுண்ட் சவுண்ட் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த டிவியில் நீங்கள் வியூ பண்ணும்போது. அதே வாய்ஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் தனியாக நீங்கள் வாங்கி வச்சு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்பில்ட்டாக ஸ்மார்ட் டிவிலே உங்களுக்கு 3 வாய்ஸ் அசிஸ்டன்ட் அவைலபிளாக இருக்குது. அலெக்ஸா, கூகுள், அதுக்கப்புறம் பிக்ஸ்பி. எது வேணுமோ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சேனல்ஸ் மாற்றுறீங்க எல்லாமே வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சாம்சங் ஃப்ரேம் டிவியை வந்து அஃபிஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணுறீங்க, இதை வந்து நீங்கள் வீடியோ காலிங்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கூகுள் மீட் ஆப் இருக்குது. அதோட சாம்சங் உடைய ஸ்லிம் ஃபிட் கேமரா அவைலபிளாக இருக்குது. இப்போ என்கிட்ட இல்லை, நான் உங்களுக்கு காட்டல, பட் இமேஜஸ் உங்களுக்கு சைடில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸ்லிம் ஃபிட் கேமரா யூஸ் பண்ணி வந்து ஹை ரெசல்யூஷனில் நீங்கள் வீடியோ காலிங்கும் பண்ணிக்க முடியும் இதில். ஸோ இந்த டிவியில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே, சவுண்ட் ட்ராக்கிங் டெக்னாலஜி, ரிமோட், அன்பாக்சிங்னு நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். பட் இதில் இன்னும் நிறைய கஸ்டமைசேஷன் இருக்குது. அதை நான் ஃபுல் ரிவ்யூவில் கவர் பண்ணுறேன். நீங்கள் ஒருவேளை இந்த ஸ்மார்ட் டிவி வாங்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாலும் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அதையும் நான் ரிவ்யூவில் கவர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.